கஜினி முகமது பல கோயில்களை தகர்த்தெடுத்தான். அதுல அதிகமான 6 முறை தகர்த்தப்பட்ட கோயில் சோமநாதர் கோயில். 17 முறை படையெடுத்தும் இந்த நாட்டுடைய பல செல்வங்களை கொள்ளையடித்து தான் போயிருக்கான். ஆனா நம்ம பாட புத்தகத்துல 17 முறை படையெடுத்து இந்த நாட்டை கொள்ளையடிச்ச ஒரு கொள்ளைக்காரனை விடாமுயற்சின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல அவனை பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாட்டுடைய அடையாளமா இருக்கிற நம்ம கோயில்களையும் செல்வங்களையும் திருடு போன ஒரு திருடனை இந்த நாட்டுடைய பாட புத்தகத்துல விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய அடையாளமா இருக்கிற ஒவ்வொருடைய நம்முடைய அடையாள கோயில்களையும் மாமன்னர்களையும் இன்று இருக்கிற அரசியல் கூட்டங்கள் சிறுபான்மை ஓட்டுக்காகவே நம்மளுடைய அடையாளத்தை மறைக்கிறாங்க. இன்றளவும் பாருங்க, அன்றே சீதையை மீட்பதற்காக ராமன் இருந்தார். அதே போல் மகாபாரதத்தில் திரௌபதியை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணன் இருந்தார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு குழந்தை வரை இருக்கிற குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரம், கொலை இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ நடக்குது. ஆனா இன்னைக்கு இந்த பெண் பிள்ளைங்களையும் குழந்தைங்களையும் பாதுகாக்கிறதுக்கு எத்தனை கிருஷ்ணன் இருக்கான், எத்தனை ராமன் இருக்கான்? இல்ல. கேட்டீங்கன்னா எங்க இருக்கான்? எல்லாம் ஒயின் ஷாப்ல இருக்கான். குடிக்கிறதே ஒரு தொழிலா போயிட்டு இருக்கு. காலையில இருந்து உடனே போயிட்டு ஒயின் ஷாப் முன்னாடி உட்காந்து இருக்கான். இந்த பட்டிக்காரன் மிட்டாய் கடை முறைச்சு மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒயின் ஷாப் போட்டு முறைச்சிட்டு இருக்கான். எப்போ திறப்பாங்க குடிச்சு போட்டு பல தீய வேலைகளை செஞ்சுட்டு இந்த நாட்டை கெடுக்கிற வேலை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த காலத்துல கிருஷ்ணராமர் பிறந்த மாதிரி இந்த காலத்துல கிருஷ்ணராமர் பிறந்திருக்காங்களான்னு கேள்விக்குறியா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிற வீரமும் தியாகமும் இருக்கிற மக்களை இந்த நாட்டு மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் கேட்பதற்கோ இல்ல காது கொடுத்து அதுக்கு அங்கீகாரம் பண்றதுக்கோ எந்த பொதுமக்களும் முன்வரது கிடையாது. சாதாரண தன்னுடைய ஒரு ஓட்டுரிமை, குடிமகனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஓட்டுரிமை, சுய கௌரவம், கட்டுப்பாடு இருக்கிற ஒரே ஒரு உரிமையை கூட காசுக்காக வித்த கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காசு வாங்கி ஓட்டு போடுற கூட்டம். இந்த மாதிரி காசு வாங்கி ஓட்டு போடுற கூட்டத்தினால் தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை கூட இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் குடியாரர்களுடைய செல்வாக்கு அதிகாரத்தினால அவங்களுடைய ஓட்டு வேணும்ன்றதுக்காக காவல்